அனைவருக்கும் வணக்கம். நமோ கணபதே நமோ கணபதே நமோ பிரமபதே நமஸ்தே ஸ்தலம்பதராய ஏகதந்தாய விக்ரம்நாசினி சிவசுதாய ஸ்ரீ வரதம் மூர்த்தையே நமோ நமஹ. இந்த வாரத்துக்குண்டான விரதாதி விசேஷங்கள் 28/6/2026 முதல் 4/7/2026 வரைக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான முக்கியமான விசேஷங்கள். பரவ வருஷம் ஆணி மாதம் 14ஆம் தேதி 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி. நாளை காலை அதிகாலை 4:25 வரை, அதன் பின்பு பௌர்ணமி திதி. கேட்டை நட்சத்திரம் நள்ளிரவு 2:48 வரை, அதன் பின்பு மூல நட்சத்திரம். இந்த சுபம் நாமயோகம் பகல் 3:34 வரை, கரசை கரணம் பகல் 3:22 வரை. இந்த நாள் முழுவதும் மரண யோகமாக உள்ளது. நேத்திரம் 2, ஜீவன் 1. இந்த சில ஆலயத்துக்கு உண்டான விசேஷங்கள்: ஜேஷ்டா அபிஷேகம், சம்பக கௌரி விரதம், சம்பக சதுர்தசி விரதம் இன்றைய தினம், நெல்லையப்பர் ரத உற்சவம், மதுராந்தகம் கோதண்ட ராமசாமி, சாத்தூர் வெங்கடா பெருமாள் இத்தலங்களில் சுவாமி திருவிதி உலா. இந்த நாளுக்குண்டான சம்பக சதுர்தசி திதி விசேஷமான காலம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய காலம். ஆகவே நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து கொள்வது கால சிறந்ததாக அமையும். அடுத்தபடியாக பரவ வருஷம் ஆணி மாதம் 15ஆம் தேதி 29/6/2026 முதல் திங்கட்கிழமை, வளர்பிறை பௌர்ணமி நாள் முழுவதும். இந்த மூல நட்சத்திரம் அதிகாலை 5:22 வரை, அதன் பின்பு போராட நட்சத்திரம். இந்த சுப்ரம் நாமயோகம் மாலை 4:13 வரை. இந்த பாவழுவா கரணம் மாலை 6:50 வரை. இந்த நாள் முழுவதும் சித்தயோகம். நேத்திரம் 2, ஜீவன் 1 பங்காக உள்ளது. இந்த பௌர்ணமி விசேஷம் ஆணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம். வட சாவித்திரி விரதம், மதுரை கள்ளழகர் 30 பூஜை, காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா. இன்று ஆணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிகவும் சிறப்பு. இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்வது கால சிறந்தது. காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா, அதான் முக்கணி விழா படைப்பு சொல்லுவோம் அந்தந்த ஊரில். அதுவும் புதுச்சேரியில் அதிகமாக கொண்டாடுவாங்க, காரைக்கால் பகுதியில். அதனால் மாங்கனி விழா மூல நட்சத்திரம் கூடிய வரக்கூடிய காலம். ஆனால் பௌர்ணமி தூரம் காரைக்கால் வழிபாடு செய்து கொள்ளும்போது அனைத்து விதமான சௌபாகியங்களும் நம்மளுக்கு அடையும். பிச்சை எழுத்த போதும், அதாவது இறைவனே ஈஸ்வரனே பிச்சை கேட்குறார். சாப்பாடு வேணும், நல்ல மாங்காய் வேணும். இப்போ மாம்பழம் காலியாச்சு, வீட்டுக்காரர் கேட்கும்போது மாம்பழம் காலி. 2 பழம் கொடுத்தது, 1 பழம் தான் இருந்தது. ஈஸ்வரன்கிட்ட வேண்டும் போது அது அவ கையில் வரும்போது அது மாங்கனி திருவிழா. அதனால இந்த தினம் சிவபெருமான் அனுகிரகம் செய்த காலம்ங்கிறனால அனைத்து விதமான காரைக்கால் வழிபாடு செய்தது சிறந்தது. திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது. நாள் முழுவதும் பௌர்ணமி இருப்பதால் திருப்பரங்குன்றம் போன்ற இல்லங்களில் விசேஷமாக கிரிவலம் சென்று அந்தந்த மூர்த்திகளை வழிங்க வருவது சிறந்தது. அதாவது கண்ணனும் கூட வழிபாடு செய்யலாம். அந்த தினம் கண்ணபிரானை வழிபாடு செய்வது தடைகள் அனைத்தும் நீங்கும். விரும்பிய திருமணம் கைகூடும். இந்த பௌர்ணமி நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது கால சிறந்ததாக அமையும். ஆகவே இந்த பௌர்ணமி விரதம் சிறந்தது. இந்த பௌர்ணமிக்கு ஒட்டி வரக்கூடிய காலம் என்பதால் வட சாவித்திரி விரதம். இந்த வட சாவித்திரி விரதம் அப்படிங்கும்போது இறைவனே சாவித்திரி சத்யவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். அந்த இறைவன் படை சாற்றக்கூடிய காலம் வட சாவித்திரி. ஆனால் திருமணமான பெண்கள் இருவருமே கணவருக்காண்டி விரதம் இருந்து ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்துக்கு உண்டான அனுசரிப்பு ஒத்துழைப்பு ஒரு முக்கியமான விரதம் இது. அதுவும் தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டாடுவதோட வடநாட்டில் அதிகமாக கொண்டாடுவாங்க இது. அதனால யம தர்மராஜன்கிட்ட உயிரை மீட்டு வந்த தேவி சாவித்திரி தேவி.
அதனால் அந்த பதிவிரதையினால் ஏற்படக்கூடிய தன்மை அவ்வளவு தூரம் அவனுக்கு காப்பாற்றிட்டு வந்தது. அதனால் இந்த தருணத்தில் ஆலமரத்துக்கு விருட்சம், ஆல விருட்சம் சொல்லும், அந்த இடத்துல போய் காப்பு கட்டி 108 முறை காப்பு கட்டி சுற்றி வந்து பிரதட்சணமாக வந்து பெண்கள் வழிபாடு செய்து உங்களுக்கு வேண்டிய படையெல்லாம் வச்சு சாவித்திரி தேவி மனதார வேண்டி வரும்போது கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், திருமண வாழ்க்கை இனிப்பாக அமையும். அதனால் பல நூல், அதாவது என்ன சொல்லுது, நீர் ஊற்றி தண்டு, அதாவது நூல் சுற்றி சாவித்திரி தேவி வழிபாடு செய்யணும். ஆனால் சத்யவனுடைய கதை நிறைய இருக்குது, இது சுருக்கமாக சொல்லும். ஆலமரத்துக்கு போய் பூஜை செஞ்சிருவாங்க. ஆழம் விழுது உறுதியானது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கணுங்கிறது பெண்கள் மாங்கல்ய பலம் வேண்டி இருக்கக்கூடிய, எப்பவுமே ஆலமரத்தினுடைய விதை அவ்வளோ உறுதியானது, நோடு இருக்கும், சின்னதாக இருக்கும், ஆனால் அதிலே இருக்கக்கூடிய ஒளிஞ்சி இருக்கக்கூடிய பெரிய விருட்சம். அதனால் வழிபாடு செய்யணும். அது திங்கட்கிழமை சோமவாரம்னால அந்த மரத்துக்கு சுற்றி வர்றது ரொம்ப 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 சிறப்பு மிக்கதாக இருக்கும். அதனால் அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி இந்த காலகட்டத்தில் சில வழிபாடு தவறாமல் செய்யணும். அதில் இந்த சாவித்திரி தேவி இந்த பௌர்ணமி அன்றைக்கு வரனால அந்த அம்பிகையை வழிபாடு செய்து கொள்ளும்போது சகல விதமான குறைகள் நிவர்த்தி ஆகும். அடுத்தபடியாக பரம வருஷம் ஆனி மாதம் 16ஆம் தேதி 30/6/2026 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பௌர்ணமி காலை 6 மணி 21 நிமிடம் வரை. அதன் பின்பு தேய்பிறை பிரதமை திதி. இந்த பூராட நட்சத்திரம் நாள் முழுவதும். பிரம்மை நாமயகம் மாலை 4 மணி 45 நிமிடம் வரை. அதன் பின்பு பவளவ கரணம் மாலை 6 மணி 48 நிமிடம். நாள் முழுவதும் சித்த யோகம். நேத்திரம் 2 ஜீவன் 6 பங்காக உள்ளது. இந்த இஷ்டி காலம் சுவாமிமலை முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சுட்டி அருளல். திருத்தணி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். எப்பவுமே ஒரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் ஒரு திதி அடுத்த திதி ஒரே நாளில் தொடங்கும் போது அது இஷ்டி காலம். அந்த இஷ்டி காலத்தில் சகல விதமான சுப காரியங்கள்லாம் செய்து கொள்ளலாம். இந்த தினம் பிரதமைனாலே நம்மளுக்கு பயம், பாட்டிமா அதனால வேண்டாம் அப்படிங்கிறது. அந்த தினம் விரதம், பூஜை, ஹோமம், விஷ்ணு பகவானுடைய பூஜை செய்து கொள்ளும்போது, எளிமையான யாகங்கள் செய்து கொள்ளும்போது அனைத்து விதமான வரங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது சூரிய பகவான் பரிபூர்ணமான கிருபகடாசம் கிடைக்கும் அந்த இஷ்டி காலத்துல. சூரியன் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை சொல்லுவோம், உத்திரம் மற்றும் உத்திராடம். அதே போல் திதிக்கு பிரதமை திதி, நட்சத்திரத்துக்கு கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், திதிக்கு பிரதமை திதி. அதனால இந்த பிரதமை திதியில சூரிய பகவானை சேர்த்து வழிபாடு செய்து வரும்போது சகல விதமான ஆரோக்கியம் கொடுக்கும், சகல விதமான ஞானம், சூட்சமம், தெய்வ அறிவுகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தன்மை, ஆசைகள் நிறைவேறும் சொல்ல. பொதுவாகவே இந்த இறைவன்கிட்ட நம்ம அபிலாஷங்கள் சொல்லுவோம், நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், இது நிறைவேறணும், அது கண்டிப்பாக நிறைவேறதுக்கு உண்டான தன்மை கொடுக்கும். அதனால ஹோமங்கள் செய்து கொள்ளுங்க, யாகங்கள் செய்து கொள்ளும் போதும், பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொள்ளும் போது, சூரிய பகவானை வழிபாடு செய்து கொள்ளும்போது, அல்லது சத்யநாராயண பூஜை அல்லது பெருமாள் ஆலயம் சென்று இந்த பெருமாளுக்கு தரிசனம் செய்யும்போது அனைத்து விதமான நலன்கள் அடையும். ஆகவே இந்த தினம் சிறப்பு மிக்க நாளாக உள்ளது. அடுத்தபடியாக பரம வருஷம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2026 புதன்கிழமை தேய்பிறை பிரதமை தேதி காலை 8 மணி 4 நிமிடம் வரை. அதன் பின்பு திவிதை திதி. இந்த பூராட நட்சத்திரம் காலை 7 மணி 43 நிமிடம் வரை. அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம் கௌளவ கரணம் அமிர்த யோகம். நேத்திரம் 2 பங்கு ஜீவன் 1 பங்காக உள்ளது. மதுராந்தகம் கோதண்ட ராமசாமி பவானி. திருத்தாங்கல் சுவாமி அம்பாள் கண்ணாடி சப்பரத்தில் சூட்டியறுதல். ஸ்ரீ வைகுண்டம் கண்ணபிரானுக்கு பாலாபிஷேகம். இந்த ஜேஷ்டா நிஷபாக்ஷு பிரதமை. இந்த பிரதமை திதியில சொச்சம் இருக்கக்கூடியது ஜேஷ்டா பிரதமை சொல்லுவோம். புதன்கிழமை சேர்ந்து வந்திருக்குது. அதனால இந்த தினம் சிறப்பு மிக்க நாளாக உள்ளது. புதன்கிழமை பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அடுத்தபடியாக பரம வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2/7/2026 வியாழக்கிழமை
திவிதை திதி காலை 9 மணி 3 நிமிடம். அதன் பின்பு திருதியை திதி. இந்த உத்திராட நட்சத்திரம் காலை 9 மணி 47 நிமிடம். அதன் பின்பு திருவோண நட்சத்திரம். இந்த வைக்கிருதி நாமயோகம், கரசே கரணம், சித்தயோகம், நேத்திரம் 2 ஜீவன் 1. இந்த திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு புஷாங்கி சேவை. இந்த சிறப்பு விசேஷம் எதுவுமே இல்லை. இருப்பினும் வியாழக்கிழமைங்கிறதுனால ஒரு மகான்களை தரிசனம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்வது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். பரவ வருஷம் ஆனி மாதம் 19ஆம் தேதி 3/7/2026 வெள்ளிக்கிழமை, தேய்பிறை திருதியை திதி காலை 10 மணி 29 நிமிடம் வரை. அது பின்பு சதுர்தசி திதி. இந்த திருவோண நட்சத்திரம் காலை 11 மணி 25 நிமிடம் வரை. அது பின்பு அவிட்ட நட்சத்திரம். விஷ்கம்பம் நாமயோகம் மாலை 4 மணி 55 நிமிடம் வரை. பத்ரே கரணம், மரண யோகம் இந்த காலை 11 மணி 25 நிமிடம் வரை. அதன் பின்பு சித்த யோகம். நேத்திரம் 2 ஜீவன் 1 பங்காக உள்ளது. இந்த சங்கடகர சதுர்த்தி, திருவோண விரதம், திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் ரத உற்சவம், சங்கரன் கோவில் கோமதி அம்மனுக்கு தங்க பாவடை தரிசனம். இந்த சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை கூடிய காலம், இரு விசேஷங்கள் ஒரே நாளில் வருது. விநாயகர் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இணைந்து வரக்கூடிய காலம். அதனால இந்த மாதத்தில், அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, மிதுனம் மாதம் சொல்லுவோம். அந்த மிதுன மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப 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 சிறப்பு. திருமணம் மிக விரைவில் கைகூடும் சொல்லுவோம். 5ஆம் அதிபதி சுக்கிரன், 7 கூடியவன் குரு, 9 கூடியவன் சனி. இந்த கிரகத்தினுடைய அணிவகுத்து நிற்கும் சில நேரத்தில் அந்த ஆனி மாதத்தில். அது சூரிய பகவான் மிதனத்தில் இருக்கும்போது திருமண பாக்கியம் கூடும். ஆனால் இந்த சதுர்தசி திதியில விரதம் இருந்து வழிபாடு செய்து வரும்போது விநாயகர் பெருமாள் அருங்கப்புல், தாமரைப்பூ, மற்ற தேங்காய் மாலை சாத்தி வழிபாடு செய்யும்போது, நாள் முழுவதும் உபவாசம் இருந்து வழிபாடு செய்து வரும்போது நல்ல ஒரு திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் உண்டாகும், தொழில் நல்ல விருத்தி அடையும். மாலை நேரத்தில் விநாயகருக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்து வரும்போது, இரவு நேரத்தில் சந்திரனை தரிசனம் செய்து வரும்போது அகம் பிரம்மாசி சொல்லும். மனம் எப்பவுமே தெளிவாகவே வேலை செய்யும். அதனால தான் காரிய சித்திக்கு விநாயகர் வழிபாடு செய்யும் சொல்கிறோம். காரிய சித்தி அடையணும்னா விநாயகர் வழிபாடு செய்யணும். அப்போ ஒரு காரியம் நடக்கணும், நம்மளுக்கு என்ன காரியம் நடக்கணும், வாழ்க்கை வேணும்னா வாழ்க்கைக்கு உண்டான அடித்தளம் திருமணம். அப்போ திருமணம் கொடுக்கும். அடுத்து ஜீவன அம்சம், நம்ம ஜீவன் நடக்கணும், அதுக்கு தொழில் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு தேவையானது உத்தியோகம். அந்த உத்தியோகம் நல்லபடியாக அமையும். ஆகவே அனைத்து விதமான நன்மை அடைகளும் இந்த சங்கடகர சதுர்த்தி வர்றதுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண விரதம் பெருமாளை வேண்டி, பெருமாளை மாலை பொழுது காலை பொழுது இருவேளை தரிசனம் செய்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து வழிபாடு செய்து வரும்போது சகல விதமான சௌபாகியம் உண்டாகும், தடைகள் அனைத்து நிவர்த்தியாகும், விரைவில் அனைத்து விதமான சங்கடங்கள் நிவாரணம் பெறும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தன்மை. விஷ்ணு சகஸ்ரநாம பூஜை செய்து வரும்போது அதிகாலையில் நீராடி பெருமாளுக்கு சென்று தரிசனம் செய்து விஷ்ணு சகஸ்ரநாம பூஜை செய்து வரும்போது நல்ல நடக்கும். அதே போல் நமக்கு எதுவுமே சொல்ல தெரியலன்னா ஓம் நம நாராயணா, ஓம் நம நாராயணா, ஓம் நம நாராயண மந்திரம் சொன்னாலே போதும். அதனால் இந்த மந்திரம் சொல்லிட்டு வரும்போது துளசி தீர்த்தம் அறிந்து வர்றது கால சிறந்ததாக அமையும். ஆகவே விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைத்து செவ்வாக்கியம் அடையும். அடுத்தபடியாக பரவ வருஷம் ஆனி மாதம் 20ஆம் தேதி 4/7/2026 சனிக்கிழமை, தேய்பிறை சதுர்தசி திதி காலை 11 மணி வரை. அது பின்பு பஞ்சமி திதி. அவிட்ட நட்சத்திரம் பகல் 12 மணி 36 நிமிடம் வரை. அது பின்பு சதய நட்சத்திரம். பிருத்தி நாமயோகம் மாலை 4 மணி 17 நிமிடம் வரை. இந்த பாவலவா கரணம். சித்த யோகம் பகல் 12 மணி 35 நிமிடம் வரை. அதன் பின்பு அமிர்த யோகம். இந்த நேத்திரம் 1 ஜீவன் அரை பங்காக உள்ளது. இந்த பஞ்சமி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம் பெருமாள், திருவள்ளூர் வீரராக பெருமாள், மதுரை கள்ளழக இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இந்த பஞ்சமி வளர்பிறை தேய்பிறை ரெண்டுமே வரும் ஒவ்வொரு மாதம். இரு பட்சத்துக்கும் வளர்பிறை தேய்பிறைன்னு பேர்.
அப்போ இது தேய்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு தவறாமல் செய்து வரணும். அம்பிகை வழிபாடு, பஞ்சமி பூஜை, இந்த திதினால ஏற்படக்கூடிய தோஷம், சர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் அனைத்தும் நிவர்த்தி செய்யும். அதனால வாராகியம்மன் வழிபாடு செய்தாங்க. காவல் தெய்வத்தை சொல்கிறோம். பொதுவாகவே காவல் தெய்வம் எதுவோ அந்த நேரத்தில் கருடனை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நாகத்துக்கு வழிபாடு செய்யலாம். பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு. அப்போ வாராகியம்மன் வழிபாடு சமீப காலமாக ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய வழிபாடு நாக பஞ்சமி. அதான் நாகத்துக்கு பூஜை செய்வாங்க, கருடனுக்கு பூஜை செஞ்சுட்டு வருவாங்க. அதனால் இந்த பஞ்சமி தோறும் வாராகியம்மனும் நாகத்துக்கும் கருடனுக்கு பூஜை செஞ்சுட்டு வரும்போது சகல விதமான காரியம் வெற்றி அடையும். எதிரிகள் தொல்லை இருந்து நம்மளுக்கு தொல்லை நீங்கும், தடைகள் அனைத்தும் நீங்கும், சரஸ்வதி கடாசம் கிடைக்கும். அதனால இந்த தை, மாசி, பங்குனி போன்ற மாசத்துல கூட பெரிய பெரிய விசேஷம், வசந்த பஞ்சமிலாம் சொல்லுவோம். அந்த நேரத்துலலாம் அந்த ஸ்ரீ பஞ்சமி கூட பெரிய அழைக்கப்படும் லட்சுமிக்கு தான். ஸ்ரீ பஞ்சமி சொல்லிட்டாலே எந்த இடத்துல பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி வருது காலண்டர்லன்னா லட்சுமி பூஜை செஞ்சு கொள்ளலாம். அந்த நேரத்தில் சரஸ்வதி கடாசம் சேர்த்து கிடைக்கும். அது மாசி மாசமோ தை மாசம் அந்த மாதிரி வரும். ஆனால் அந்த கருட பஞ்சமி அப்படின்னு வரும்போது ஆடி அல்லது ஆவணி மாசம் வரும். அப்போ அது வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனால் நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய பஞ்சமிக்கு அந்த கருடனுக்கும் நாகத்துக்கும் வாராகியம்மன் பூஜை செஞ்சுட்டே வரணும். அது சிறப்பு மிக்க காலம். அந்த நேரத்தில் அந்த கருடனை வழிபாடு செய்யணும். ஆடி அல்லது ஆவணி மாதம் வரும். நாக பஞ்சமி, கருட பஞ்சமின்னு போட்டு வரும். அதே மாதிரி சரஸ்வதிக்கு வசந்த பஞ்சமின்னு மாசி மாதம் இல்லை தை மாதம் வரும். இதெல்லாம் சிறு பஞ்சமி சொல்கிறோம். அதனால் இது முக்கியமாக நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த நேரத்தில் நம்ம பூஜை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி பூஜை செஞ்சு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது வருடம் முழுவதும் நம்ம செய்ய முடியல, வருடத்துக்கு வரக்கூடிய 24 திதிக்கு நம்ம பூஜை செஞ்சுட்டு வந்தாலே வருஷத்துக்கு முழுசும் பூஜை செஞ்சதுக்கு உண்டான பலன் கிடைச்சிரும். அதனால தவறாம அந்த வாராகியம்மன், சரஸ்வதி தேவி, கருடனை மந்திரம் ஜெபித்து நைவேத்தியங்கள் படையெல்லாம் வைத்து பூஜை செஞ்சுட்டு வரும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.